மாடு மேய்க்கலாம் போலயே, இந்தியர்கள் உங்கள மாதிரி அழமாட்டோம் என்று ஆஸ்திரேலியாவிற்கு கவாஸ்கர் பதிலடி. சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் கடைசி டெஸ்ட் போட்டி ஜனவரி 3ஆம் தேதி துவங்கியது. அந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்து 185 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் 40 ரன்கள் எடுத்த நிலையில் ஆஸ்திரேலியாவிற்கு அதிகபட்சமாக ஸ்காட் போலண்ட் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்ததாக களமிறங்கிய ஆஸ்திரேலியா முதல் நாள் முடிவில் 9-1 என்ற நிலையில் உள்ளது. கவாஜா 2 ரன்களில் பும்ராவிடம் அவுட்டாக அடுத்ததாக களத்தில் சாம் கோஸ்டஸ் உள்ளார். இந்த போட்டியின் பிச்சில் முதல் நாளில் பார்ப்பதற்கு பச்சையாக தெரியும் அளவிற்கு அதிகப்படியான புற்கள் இருந்தன. அதேபோல் முதல் நாளில் மேகமூட்டத்துடன் கூடிய சூழ்நிலை நிலவியது. அதை பயன்படுத்தி ஆஸ்திரேலிய பவுலர்கள் ஏற்கனவே தடுமாறும் இந்திய அணியை 185 ரன்களுக்கு சுருட்டினார்கள். ஆனால் காலமாக பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய சிட்னி மைதானத்தின் பேச் இவ்வளவு பச்சையாக இருந்து நான் பார்த்ததில்லை என்று முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஜஸ்டின் லாங்கர் கூறியுள்ளார். அவருடன் பேசிய சுனில் கவாஸ்கர் இதுதான் சமயம் என்று ஆஸ்திரேலிய வீரர்களை சாடியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் விளையாடிய ஜஸ்டின் லாங்கர் இப்படி பச்சையாக பிச் இருப்பதை பார்த்ததில்லை என்று சொல்கிறார். ஆனால் அது பற்றி வேறு முன்னாள் இந்திய வீரர்கள் யாரும் புகார் கூறியதை நீங்கள் பார்க்க முடியாது. ஒருவேளை இந்தியாவின் பிச்சில் புற்கள் நீக்கப்படாமல் இருந்தால் வெளிநாடுகளைச் சேர்ந்த முன்னாள் வீரர்கள் அதை விமர்சிப்பார்கள். ஆனால் முன்னாள் இந்திய வீரர்கள் யாரும் வெளிநாடுகளில் இருக்கும் மைதானங்களை புகார் செய்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் வெளிநாடுகளில் சூழ்நிலைக்கு உட்பட்டு விளையாட வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்தவர்கள். நானும் சிட்னியின் பிச்சில் கடந்த காலங்களில் இவ்வளவு புற்களை பார்த்ததில்லை. இந்த தொடரின் மற்ற மைதானங்களை காட்டிலும் இங்கேதான் புற்கள் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக இந்திய பேட்ஸ்மேன்கள் பந்தை இங்கே அடிக்க தடுமாறுகிறார்கள். சிட்னியின் பிச்சில் மாடுகள் தன்னம்பிக்கையுடன் மேய்ந்திருக்கும் என்று கூறினார். பச்சையாக இருப்பதன் காரணமாகவே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ரிஷப் பண்ட் கைகளை தாக்கியதாகவும் இங்கு பேட்ஸ்மேன்கள் கவனத்துடன் விளையாட வேண்டும் என்றும் கவாஸ்கர் அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து 2வது நாளில் ஆஸ்திரேலியாவை விரைவில் அவுட் செய்ய இந்திய அணி போராட உள்ளது.